உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த லைட் வந்து பிஜேபி கிட்ட தான் எரியுது அப்படிங்கிற மாதிரி வீடியோ கூட வந்துருந்துச்சு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே அந்த மாதிரி ஆயிருக்குமா சார்? எந்த பொத்தான அமுக்கி நீங்க ஓட்டளிக்கிறீங்களோ அந்த லைட் தான் எரியணும். உதயசூரியனுக்கு அமுக்குறீங்க, ஆனா ரெட்டை இலையில அந்த எல்இடி லைட் எமிட்டிங் டையோட எரியுதுன்னு சொன்னா உடனடியா 10 லட்சம் ரூபாய் நான் கொடுங்க, நான் ஹேக் பண்ணி காட்டுறேன். ஆனா 500 கோடி ரூபாய் நீங்க கொடுத்தா கூட இந்தியாவினுடைய இவிஎம் கடவுளால கூட ஹேக் பண்ண முடியும். அப்போ இந்த அளவுக்கு பாதுகாப்பு மனிதகுல வரலாற்று. பிசிக்கல் ஆக்சஸ் கிடைச்சிருச்சு, நாம ஏதாவது டேம்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்க திறக்கணுமா இல்லையா? ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஏதாவது ஒரு ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணாலும் அது என்ன ஆயிரம், உடனடியா வேலை செய்யறது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் இயக்குனர் மற்றும் அறிவியல் எழுத்தாளருமான இளங்கோவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கும்போது அதை ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அதில் நிறைய ஹேக் பண்ணலாம், அதில் வந்து நிறைய குளறுபடிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்பினர் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் டெக்னாலஜி வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸுமே இருக்கும். ஏன்னா சாதாரண ஒரு ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளஸ் இருக்குது, அதில் சில மைனஸுமே இருக்குது. அந்த மாதிரி தான் மக்கள் இதையுமே நினைக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? மனிதகுல வரலாற்றில் இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதிக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிக மிக பாதுகாப்பான. உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலும் அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளில் கூட இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகிற இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை போல பாதுகாப்பான இயந்திரம் உலகத்தில் கிடையாது. இது என்னுடைய கருத்தாக மட்டும் நான் சொல்லவில்லை. டாக்டர் பிரணாய் ராய், என்டிடிவியினுடைய அதிபர், இந்தியாவினுடைய முதல் செஃபாலஜிஸ்ட். செஃபாலஜின்னு சொன்னால் தேர்தல் முடிவை கணிக்கின்ற ஒரு அறிவியல். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு செஃபாலஜிஸ்ட் யார்? இன்றைக்கி எத்தனையோ அமைப்புகள் தேர்தல் முடிவை கணிக்கிறாங்க, ஆனால் முதலில் கணித்தவர் 1980 தேர்தல்களில் கணித்தவர் அவர் டாக்டர் பிரணாய் ராய். அவர் ஒரு புத்தகங்கள் இருக்காரம்மா, இந்திய தேர்தலை பற்றி ஒரு புத்தகம், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம், த வெர்டிக்ட்னு அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அதில் மிக தெளிவாக சொல்கிறார், அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை விட இந்தியாவின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பானவை, அவற்றை எவராலும் முறைகேடு பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது என்று மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கார். இது ஒன்று. இன்னொன்று, பெருமதிப்புக்குரிய டாக்டர் கார்த்திக் சிதம்பரம், ப. சிதம்பரம் அவருடைய புதல்வர், வெளிநாட்டில் படித்தவர், மிகப்பெரிய அறிவாளி, இன்டலெக்சுவல். அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, பல வீடியோ பேட்டிகள் கொடுத்துருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்குதுன்னா மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் எந்த மோசடியும் பண்ணவில்லை, பண்ண முடியாது என்று சொன்னது யாருன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய இளந்தலைமுறை தலைவர் ப. சிதம்பரத்தினுடைய புதல்வர் கார்த்திக் சிதம்பரம். சார், நடுவில் ஒரு விஷயமும் வந்துச்சுல சார், ஏதாவது எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த லைட் வந்து பிஜேபி கிட்ட தான் எரியுது அப்படிங்கிற மாதிரி வீடியோ கூட வந்துருந்துச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே அந்த மாதிரி ஆயிருக்குமா சார்? இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எல்இடி கொடுக்குறோம். இப்போ எங்கே நீங்கள் எந்த பொத்தான அமுக்கி நீங்கள் ஓட்டளிக்கிறீங்களோ அந்த லைட்டு தான் எரியணும். அப்படி இல்லை என்று சொன்னால், உதாரணத்துக்கு எடுத்து நீங்கள் வந்து உதயசூரியனுக்கு அமுக்குறீங்க, ஆனால் ரெட்டை இலையில் அந்த எல்இடி லைட் எமிட்டிங் டையோட எரியுதுன்னு சொன்னால் நீ உடனடியாக ப்ரெசைடிங் ஆஃபீஸர், அதாவது அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உடனடியாக நிறுத்துவாங்க, அதை செக் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் இன்னொரு நாள் தேர்தல் நடத்துவாங்க, இந்த தேர்தலை ரத்து பண்ணுவாங்க. ஸோ ஏதேனும் விபரீதங்கள் வந்தால் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அப்படி நடக்குமா என்று சொன்னால் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எலெக்ஷன், இன்னைக்கு வாக்கெடுப்பு, போலிங், டேட்டா போலிங்னா மக்கள் 8 மணிக்கு வந்து போடுவாங்க, கட்சிக்காரங்க 6 மணிக்கு வந்துடணும். எலெக்ஷன் ஆஃபீஸர்
அவங்க எல்லாமே 8 மணிக்கெல்லாம் வர முடியாது, முன்னக்கூட்டி வரணும். ஒவ்வொரு முறையும் மார்க் போலிங், ஒத்திகை தேர்தல் நடத்துவாங்க. 50 ஓட்டு போடணுமா. எல்லா கட்சிக்கார ஏஜெண்டுகள் முன்னால அந்த தேர்தல் அதிகாரி, தலைமை அதிகாரி போக மற்ற அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, மை வைக்கிறவங்க, லிஸ்ட் வாசிக்கிறவங்க எல்லாருமா உட்காந்து நீங்கள் ஓட்டு போடணும். ஒரு சின்னம் எடுத்துக்கோங்க, அதான் சுயேட்சை சின்னமாக இருக்கும். அந்த சின்னத்துக்கு 10 ஓட்டு போட்டோம்னா கரெக்டாக 10 ஓட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கா. இப்போ 10 ஓட்டு போட்டிருக்கோம் ஒரு சின்னத்துக்கு, 12 ஓட்டு காட்டுதுன்னா அந்த மிஷினை கண்டம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் புதிய மிஷின் கொடுப்பாங்க என்கிற அளவுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இருக்குது. ஒரு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்கிற போது இன்னொரு சின்னத்தில் எப்படி விளக்கு எரியும்? கற்பனையான விஷயங்கள் சார். அதே மாதிரி இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் ஓட் போடுறாங்க. இப்போ நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி ஜெர்மனிலலாம் வந்து ஃபஸ்ட்டு இவிஎம் தான் இருந்தது, ஹேக் பண்ண காரணத்தினால மேனுவலாக தான் ஓட் போட்டுட்ருக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்தியாவிலுமே ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல சார்? இல்லை, ஹேக் பண்ண முடியாதுன்னு என்ன காரணத்துக்காக சார்? இந்திய தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக நிரூபிச்சிருக்கோம். இந்தியாவுடைய அறிவியல் அமைப்புகள் தெளிவாக நிரூபிச்சிருக்கும். இப்போ நான் நிரூபிக்க தயார், யாரை வேணா வர சொல்லுங்க. இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்தக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை என்னால் ஹேக் பண்ண முடியும். அப்போ உங்க ஜெர்மனில ஹேக் பண்ணதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நான் சொல்றேன்மா. அதாவதுமா, அமெரிக்காவில், ஜெர்மனியில், பல ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்துகிறாங்க. அங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் தேர்தல் ஒட்டு மொத்தமாக தேர்தலின் மொத்த நடைமுறையுமே அங்கே வந்து இன்டர்நெட் அந்த ஆன்லைனில் தான் நடத்துவாங்க. இப்போ இந்தியாவில் ஆன்லைனில் கிடையாது. இந்தியாவில் தேர்தல் நடைமுறைன்னா அதில் ஒரு 100% வேலை இருக்குன்னா 80% வேலை மேனுவலாக நடக்குது. உதாரணமாக அமெரிக்காவில் என்ன பண்ணுவான், எல்லாமே நெட்வொர்க் கனெக்டட். இவிஎம்னு சொன்னாலே நெட்வொர்க்கு கனெக்டட். அதில் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் தேதி இணையத்தில் தான் அறிவிப்பாங்க. வேட்புமனு தாக்கல் அதில் தான் நீங்கள் பண்ணணும், ஆன்லைனில் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணணும். அப்புறம் டேட் ஆஃப் போலிங், டேட் ஆஃப் வேலிட் லிஸ்ட் ஆஃப் நாமினேஷன், அந்த டேட் ஆஃப் விட்ரா எல்லாமே வந்து இணையத்தில் ஆன்லைனில் அங்கே நடத்துவாங்க. அப்போ ஆன்லைனில் நடத்தும் போது ஹேக் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா? எலக்ட்ரானிக்ஸில் அந்த வாய்ப்பு இருக்குது. அதான் எலக்ட்ரானிக்ஸ். எனவே இந்திய தேர்தல் ஆணையம் மிக புத்திசாலித்தனமான ஒரு முடிவை எடுத்து இந்தியாவில் 2014 தேர்தலில் 92 கோடி வாக்காளர்கள், 92 கோடி. அதே மாதிரி இந்தியாவில் எவ்வளோ பூத் இருக்குது, காஷ்மீர் கன்னியாகுமரி 10 லட்சம் பூத் இருக்குது. நான் சொல்கிறது 2019, இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இடையில கொரோனா வந்தவுடனே கொஞ்சம் ஒவ்வொரு பூத்தினுடைய வாக்காளர் எண்ணிக்கை குறைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. 1000 பேருக்கு ஒரு பூத்துங்கிற ஒரு லட்சியத்தோட அன்னைக்கு செஞ்சாங்க. இன்றைக்கி அதிகமாக இருக்கும். 2024 போலிங் பூத் அதிகம். நான் சொல்கிறேன் 2019 10 லட்சம் பூத், 90 கோடி ஓட்டர். இங்கே ஏதாவது தப்பு வந்ததுன்னா பிரச்சனை ஆயிரும். எனவே தப்பு வரக்கூடாது. அப்போ நம்முடைய இவிஎம் என்பது நாட் நெட்வொர்க் கனெக்டட். நெட்வொர்க் கனெக்டட் இல்லை. இதை நாங்கள் என்ன சொல்லணும்னா இட் இஸ் அ ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர். இவிஎம் ஒரு கம்ப்யூட்டர் தான்மா. ஆக்சுவலாக மைக்ரோ கண்ட்ரோலர், இப்போ அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, விலைக்கு சொல்ல முடியாது. இவிஎம் என்பது ஒரு கணினி. அந்த கணினி அப்படின்னு சொன்னால் இது பாருங்கள், இது என்னுடைய கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர் இங்கே இருக்குது. இதில் நான் என்ன வேணால் பண்ண, ஒரு இன்டகிரேஷன் போட முடியும், ஒரு மேட்ரிக்ஸ் அடிஷன் கூட என்னால் இதில் நான் போட முடியும். அப்போது இது ஸ்டாண்ட் அலோன். இது எந்த நெட்வொர்க்லையும் கனெக்ட் பண்ணலை, கனெக்ட் பண்ணவும் முடியாது, ஹேக்கும் அதனால் பண்ண முடியாது. எனவே நாட் கனெக்டட் டு எனி நெட்வொர்க் என்று சொல்லும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்போது தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா பூத்துலேயும் உள்ள இவிஎம்ஐ சேர்த்து ஒரு ஒய்டு ஏரியா கனெக்ஷன் போடலாம். இல்லை சென்னை மாவட்டம் வரைக்கும் ஒரு லோக்கல் கனெக்ஷன், லேன்னு சொல்லுவோம், லேன் வேன், இப்படி எதையுமே போடலை. இன்டர்நெட் மட்டும் இல்லை, நீங்கள் லோக்கல் ஏரியா கனெக்ஷன் போட்டால் கூட ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் நெட்வொர்க்கில் எந்த நெட்வொர்க் நீங்கள் போட்டாலும் அதை வந்து ஹேக் பண்ண வாய்ப்பு உண்டு. எனவே இந்திய தேர்தல் ஆணையம் இன்டர்நெட்டும் வேண்டாம், ஆன்லைன் வேண்டாம், எந்த நெட்வொர்க்கும் கனெக்டட் வேண்டாம், லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வேண்டாம், ஒய்டு ஏரியா நெட்வொர்க் வேண்டாம் என்று
முழுக்க அதன் ஒவ்வொரு அம்சத்திலையும் ஸ்டாண்டலோனாக வச்சுருக்கேன். ம்ஹும். மனிதகுல வரலாற்றில் இந்தியாவை தவிர வேறு எங்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டலோன் ம். ஸ்டாண்டலோன் கணினி என்று சொல்லக்கூடிய ஸ்டாண்டலோன் கம்ப்யூட்டராக இவிஎம் இருக்குது. அது யார் ஹேக் பண்ண முடியும்? ம்ஹும். நான் என்னுடைய ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு நான் அண்ணா சாலையில் நான் போகிறேன், இல்லை பூந்தமல்லி ரோட்டில் போகிறேன். ம்ஹும். அப்படி போகிற போது ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ம். அக்கார்டிங் டு தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி, ம்ஹும். அதுவும் மைல்டு ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ம். தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி பிரகாரம் ஆக்சிடெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ வெளியே போகும்போது. அதுக்கு பதிலாக என்னுடைய ஸ்கூட்டர் எடுத்து நான் இங்கே வச்சுட்டேன், லாக் பண்ணிட்டேன். ம். இப்போ அதுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஏன்னா அது வெளியே போகலை. அப்போ நெட்வொர்க் கனெக்டட் என்பது சாலையில் பயணம் செய்யக்கூடிய வாகனம். ம்ஹும். இப்போ அதற்கு பதிலாக ஸ்டாண்டலோன்னு சொன்னால் உங்களுடைய வாசலில் போர்ட்டிகோன்னு சொல்லுவோம் இல்லையா, கார் பார்க்கிங் பிளேஸில் நீங்கள் உங்கள் ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டீங்க. ம். இப்போ அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதான், எனவே ஸ்டாண்டலோன் கம்ப்யூட்டரை யார் வந்தாலும், கடவுள் வந்தாலும், 30 முக்கோடி தேவர்கள் வந்தாலும், அனைத்து மதங்களுடைய கடவுள்கள் வந்தாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ம்ஹும். எனவே ஸ்டாண்டலோன். இப்போ நான் சொல்வதை நண்பர்கள் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், பொதுமக்கள் புரிந்து கொள்ளணும்னா ஸ்டாண்டலோன்னா என்ன, ம். நெட்வொர்க் கனெக்டட்னா என்ன ம். என்பதை பற்றி ஒரு தரவு நாலேஜ் இருக்கணும். ம். இப்போ இன்றைக்கி +2 படிக்கிற பையனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்கன்னா அவர்களால் நான் சொல்லக்கூடியதை புரிந்து கொள்ள முடியும். ம். அதனால் மற்ற அமெரிக்காவில் என்ன சிக்கல்? ம். எல்லாம் நெட்வொர்க் கனெக்டட், சகலமும் நெட்வொர்க். ஓட்டு போடுவது, ஓட்டு எண்ணுவது, நாமினேஷன் தாக்கல் பண்ணுவது, வேலிட் லிஸ்ட் எக்ஸிபிட் பண்ணுவது, விட்ராயல் லிஸ்ட் எக்ஸிபிட் பண்ணுவது, சகலமும் நெட்வொர்க் கனெக்டட். எனவே யாராவது ஒருத்தர் எங்கிட்ட இருந்தாலும் செய்யலாம். ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நான் மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்த்து நான் ரிட்டையர்ட் ஆகிருக்கேன். ம். ஏன் பென்ஷனில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ம். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. நீங்கள் 10 லட்ச ரூபா எனக்கு கொடுங்க, ம்ஹும். அடுத்த அமெரிக்க அதிபர் தேர்தலை நான் ஹேக் பண்ணுறேன். ஹேக் பண்ணிட முடியும். நிச்சயமா. ம்ஹும். ஒருவேளை என்னால் முடியலைன்னா கூட ம். என்னை விட அதிகம் படித்த, ம். என்னை விட திறமையான கணினி நிபுணர்கள் இருக்காங்க, அவன் ஹேக் பண்ணுவான். ம்ஹும். ஓகே. எனவே இங்கே தேவை பணம் தான், ஏன்னா வேற ஒன்றும் இல்லை. ம். என்கிட்ட பணம் கொடுங்க, 10 லட்ச ரூபா எனக்கு கொடுங்க, நான் ஹேக் பண்ணி காட்டுறேன். ம். ஆனால் 500 கோடி ரூபா நீங்கள் கொடுத்தா கூட ம். இந்தியாவினுடைய இவிஎம்மை கடவுளால் கூட ஹேக் பண்ண முடியாது. ஆஹா. அப்போ இந்த அளவுக்கு பாதுகாப்பு மனிதகுல வரலாற்றிலே ம்ஹும். எந்த ஒரு எந்திரத்துக்கும் கிடையாது என்று நிரூபிக்கிறேன். நான் அதான் இங்கே ஃபிசிக்ஸில் மேத்ஸில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரூஃப் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? தீரம். ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ப்ரூஃப் இல்லைன்னா அது தீரம் கிடையாது, அது குப்பை தொட்டிக்கு போயிடும். ம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கருத்து இல்லை, தீரம். ம்ஹும். நிரூபிக்கப்பட்ட உண்மையை தான் நான் சொல்கிறேன், என்னால் நிரூபிக்க முடியும். யாரை வேணால் கூட்டுவாங்க. நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் சார்பாக ம். ஒரு அறிவியல் எழுத்தாளர் என்கிற முறையில், அறிவியல் பரப்புனர் என்கிற முறையில், அறிவியல் ஆர்வலர் என்கிற முறையில் நான் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை யார் எவராலும் ம். ஹேக் பண்ண முடியாது. இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகின்ற ம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் அவர்களும் இசிஐஎல் நிறுவனமும் தயாரிக்கக்கூடிய அந்த எந்திரங்களை சொல்கிறேன். இப்போ நீங்களே ஒன்று தயாரிக்கலாம், ம். அதெல்லாம் இல்லை, டிசைன் பண்ணும்போதே அவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்குறோம். ம்ஹும். இது சரி, இப்ப அந்த ஒரு தேர்தல் இப்ப பண்ண போறாங்க அப்படின்னா எப்பத்துலேருந்து அந்த மிஷினை தயார் பண்ணுவாங்க? எப்படி தயார் பண்ணுவாங்க? எத்தனை மாதம் ஆகும்? எத்தனை பேருக்கு அந்த குழு இதை தயார் பண்ணுவாங்க சார்? 2019 நாடாளுமன்ற தேர்தல் ம். நடக்கிற போது இந்தியாவினுடைய 543 மக்களவை தொகுதிகளுக்கும் ம்ஹும். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் விவிபிஏடி, ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், ம். ட்ரையல் இல்லை ட்ரையல், ட்ரையல். அது பொருத்தப்பட்டது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ம்ஹும். டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி தொடுத்த வழக்கில் ம். உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது? எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டார்கள் என்பதை ம். வாக்களித்தவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணுங்க. ம். அதை 2019 மக்களவை தேர்தலில் நீங்கள் ஃபுல்லாக அமுல்படுத்தணும் என்று திட்ட தெளிவாக சொன்னாங்க. அதுக்கு முந்தைய அந்த தீர்ப்பு முன்னாடியே வந்தது. 2014 நான்
இந்த தொகுதி வந்து மக்களவை எங்கே வரும்னா மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் வரும். ஓகே. அப்போ அதில் பைலட் ஸ்கீம் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போவே 2014 விவிபிஏடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் இங்கே இந்த தொகுதி வாக்காளர் என்பதனால மத்திய சென்னை வாக்காளர் நான் அங்கே போய் போட்டேன். ஏன்னா விவிபிஏடியை பற்றி முதலில் தெரிந்தவர்கள் யாருன்னு சொன்னால் இந்தியாவில் சில பேர், அதில் நான் ஒருத்தன், நியூட்டன் அறிவியல் மன்றம் சார். அப்போ 2019 தெளிவாக டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவருக்கு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எங்கே வேணால் போவார். அதனால் மாண்புமிகு சதாசிவம் அவர்கள் தீர்ப்பு கொடுத்துட்டார். எங்கே எதுக்கு ஓட்டு போட்டான்னு அவனுக்கு தெரியணையா, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணணும். அதான் விவிபிஏடி வந்துருச்சு. இப்போ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க தேர்டு ஜென்ரேஷன் இவிஎம், அதாவது 3ஆம் தலைமுறை மின்னணு வாக்குப்பதிவு வந்துடும். இதை மார்க் 3ன்னு சொல்லுவோம். இப்போ மார்க் 1 வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், மார்க் 2 வந்து செகண்ட் ஜென்ரேஷன். மார்க் 1 and 2ல் விவிபிஏடி பொருத்த முடியாதும்மா. ஏன்னா விவிபிஏடியில் தான் எலெக்ஷன் நடத்தணும். இந்தியாவில் 10 லட்சம் பூத்து இருக்குது. அப்போ 10 லட்சம் பூத்துலேயும் விவிபிஏடி இருக்கணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்திய தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்ட விஷயம். அது எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, 10 லட்சம் பூத்துலேயும் 92 கோடி வாக்காளர் ஓட்டு போடுவதற்கு விவிபிஏடி கொண்டு வந்து வச்சாங்க. அந்த இதில் பயன்படுத்தின எல்லா இவிஎம்மும் தேர்டு ஜெனரேஷன். இப்போ 2G 3Gன்னு உங்களுக்கு தெரியுங்களா, டெலிகம்யூனிகேஷன். இப்போ 5G ஏலம்லாம் இந்தியாவில் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதை மாதிரிக்கு 5G இப்படி ஒரு சுப்பீரியரோ அது மாதிரி மார்க் 3 சுப்பீரியர். இப்போ அதில் அவ்வளவு சேஃப்கார்டு பண்ணியிருக்கு. டிசைனில் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே என்னென்ன வேணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம்மா. அதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, நீங்கள் ஹேக் பண்ண முடியாது நெட்வொர்க், சரி, ஃபிசிக்கல் ஆக்சஸ் கிடச்சிருச்சுன்னு வைங்க. ஒரு 10 ரவுடி பசங்க போய் ஒரு பூத்தை வந்து கைப்பற்றிடுறாங்க. ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அவரெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுறான். கட்டி போட்டோன்னே இப்போ அவனுக்கு என்ன, அங்கே உள்ள மிஷின் இவனுக்கு கிடச்சிருச்சு. பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபிஏடி 3 கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், ஃபிசிக்கல் ஆக்சஸ் கிடச்சிருச்சு, நாம் ஏதாவது டேம்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்கள் திறக்கணுமா இல்லையா? அதில் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஏதாவது ஒரு ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணாலோ அது என்ன ஆயிரும், உடனடியாக வேலை செய்கிறத நிறுத்திவிடும். அந்த இது தேர்டு ஜென்ரேஷன் இவிஎம்ல கொடுத்துருக்கோம். யார், நானே மேனுவலாவும் பண்ண முடியாது. இப்போ அதில் என்ன நீங்கள் பண்ணணும்னாலும் ஏதாவது ஒன்றை மாற்ற விரும்புகிறீங்கன்னு, டிஸ்பிளே யூனிட்டை மாற்றணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஓகே. அப்போ அதை என்ன கலட்டணுமா இல்லையா? எதை இப்போ ஸ்க்ரூ டைட் பண்ணுறது அன்ஸ்க்ரூ பண்ணுறதுலாம் அந்த ஸ்பேனர் கூட பிடிச்சி பார்க்காதவன் இதை பற்றி பேச அருகதை கிடையாது. இது பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் மேட்டர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்த விஷயம். வாழ்க்கையில் ஒரு ஸ்பேனரை பிடிக்காதவன், ஒரு ஸ்க்ரூவை கூட அன்ஸ்க்ரூ பண்ணாதவன் அல்லது டைட் பண்ணாதவன் இது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பற்றி பேச எந்த அருகதையும் கிடையாது. எனவே அதில் நாங்கள் மிக தெளிவாக நீங்கள் சொல்கிறோம், யாராவது எதையாவது ஒன்று அன்ஸ்க்ரூ பண்ணால் போதும் இல்லை டைட் பண்ணால் போதும், மிஷின் படுத்துரும், வேலை செய்யாது. எனவே தப்பு பண்ண முடியாது. ஓகே சார். அந்த அளவுக்கு உறுதியாக வச்சுருக்கோம். இன்னும் இதில் உள்ள சேஃப்கார்டு வந்து 2 விதமாக நாங்கள் வச்சுருக்கோம்மா. ஒன்று டெக்னிக்கல், தொழில்நுட்ப ரீதியாக மேனுஃபேக்சர் பண்ணும்போதே டிசைன் பண்ணும்போதே அப்படி பண்ணுவோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்டு என்ன, இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இந்த எல்லா இவிஎம்மும் கிடச்சிருது. அப்போ 10 லட்சம்னு சொன்னோம் இல்லையா இந்தியா முழுக்க, அந்த 10 லட்சம் இதுலேயும் ஒரு பேலட் யூனிட்டு, ஒரு கண்ட்ரோல் யூனிட்டு, ஒரு விவிபிஏடி 3 வந்துடும். சப்போஸ் ஒரு அந்த பேலட் யூனிட்டில் 16 கேண்டிடேட்டு தான் அதில் பொறிக்க முடியும். 18 கேண்டிடேட் போட்டிட்டானா என்ன பண்ணுவீங்க? இப்போல்லாம் சுயேட்சைகள் வந்து கட்சிக்காரன்ட்ட தன்னை விற்றுக்கிறதுக்காக பண்ணுவாங்க. நிறைய இப்போ போட்டு வைப்பான். போட்டோன்னா இப்போ திமுகவில் என்ன விலைக்கு வாங்குவான், இல்லை அண்ணா திமுகவில் பெரிய கட்சி என்ன விலைக்கு வாங்கிடுவான். இப்போ அதுக்கு தானே அதை போடுறேன் நான். அப்போ அந்த மாதிரி 18, 20, 30லாம் வந்துடும். அப்போது ஒரு பேலட் யூனிட் இல்லை 2 யூனிட் வைக்கணும். 2 யூனிட்டா? ஆமாம். ஏன்னா 16 பேர் வரைக்கும் தான் ஒரு பேலட் யூனிட்டில் நிற்கும். 17வது ஆள் அங்கே வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் கிடையாது. அப்போது 18 பேர்னு சொன்னால் அடுத்த ஆள் என்ன பண்ணணும், இன்னொரு யூனிட் வைக்கணும். அப்புறம் நோட்டா ஒன்று 19, 18 பேர் போட்டுக்கிட்டால் நோட்டா ஒன்று சேர்த்தா 19 ஆயிரம். அப்போது வேறு ஒரு இது நீங்கள் வைக்கணுமா இல்லையா? அப்போது அதை மாதிரிக்கு அந்த
பேலட் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு, இந்த இதையெல்லாம் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் அதை வைக்கும்போது எல்லாமே தேர்டு ஜென்ரேஷன் உள்ளது. அதில் நீங்கள் டிசைன்லேயும் இவ்வளோ பண்ணுறோம். இப்போது இது எப்படி போகும்னு சொன்னால் பியூராக எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துட்றோம்மா. எனி அண்ட் எவ்ரி இவிஎம் ஹேஸ் காட் எ யூனிக் நம்பர். யூனிக்னா அல்ஜிப்ராவில் மேத்தமெட்டிக்ஸில் சொல்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறேன், வேறு எந்த அர்த்தத்துலையும் நான் சொல்லலாம். யூனிக், இப்போ யூனிக் சொல்யூஷன் சொல்கிறோம். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, அதுக்கு யூனிக் சொல்யூஷனா இல்லை இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷனான்னு கேள்வி வரும். இப்போ யூனிக் சொல்யூஷன் உள்ள ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். யூனிக் சொல்யூஷன்னா ஒரே சொல்யூஷன் தான். இப்போ கால்குலஸ்லாம் நிறைய மல்டிபிள் சொல்யூஷன் வந்து இருக்கும். அப்போ யூனிக் சொல்யூஷன் மாதிரி ஒவ்வொரு இவிஎம்முக்கும் ஒரு யூனிக் நம்பர். அந்த நம்பரை நீங்கள் யாரும் மாற்ற முடியாது. இப்போ அதே நம்பர் உங்களுக்கு இருக்குது அவருக்கும் இருக்குன்னெலாம் பேசவே முடியாது. நம்பர் இஸ் யூனிக். ஒரு நம்பர் தான் ஒரு ஆள். ஆமாம், ஒரு மிஷினுக்கு ஒரு நம்பர் தான். அப்போது இவ்வளவு அப்போ எத்தனை சொன்னேன் நான்? 10 லட்சம் சொன்னேன் இல்லையா? இன்றைக்கி 15 லட்சம் வந்திருக்கும். 2024லாம் 96 கோடி லெவலில் இருக்கதா எனக்கு ஒரு பார்த்த ஞாபகம். இந்திய தேர்தல் ஆணையம் தான் அறிவிக்கணும் எத்தனை வாக்காளர் எண்ணிக்கைங்கிறத நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி 1000 பேருக்கு ஒரு பூத்துன்னு வச்சாங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் வச்சாங்கன்னா, கொரோனாவுக்கு அப்புறம் அவங்களுக்கு வைக்க முயற்சி பண்ணாங்க. இப்போ அதுவும் சேர்ந்து எல்லாம் அதிகமாகிடும். 15 லட்சம் பூத். அப்போ 15 லட்சம் பேலட் யூனிட்டு, 2 கேண்டிடேட் போட்டால் 30 லட்சம் பேலட் யூனிட்டு, 15 லட்சம் கண்ட்ரோல் யூனிட்டு, 15 லட்சம் விவிபிஏடி வந்துடும். இது எல்லாத்துக்கும் ஒரே நம்பர், ஒவ்வொரு மிஷனுக்கும் ஒரு நம்பர். இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது. இப்போ 5 மாநில தேர்தல் நடந்துச்சா இல்லையா? இல்லைங்களா? எங்கே? ராஜஸ்தான், அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம், அப்புறம் சத்தீஸ்கர், அப்புறம் தெலுங்கானா, அப்புறம் மிசோரம். இந்த 5 மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளோ பூத் இருக்குது, எவ்வளோ வேணும். இப்போ சத்தீஸ்கரில் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து 30,000 பூத் இருக்குது சார், 30,000 மிஷின் அனுப்புங்க. மத்திய பிரதேசத்தில் கேட்குறான், எங்களுக்கு 60,000 வேணும்மா. ராஜஸ்தானில் 50,000ம்மா. மிசோரத்தில் எங்களுக்கு 1000 போதும்மா. அப்போது இந்த இப்போ தான் இன்றைக்கி அனுப்ப போகிறோம்னு சொன்னால் ஃபுல்லாக ரேண்டம் மிஷின் வரிசையாக இருக்கும். அதை தொடர்ச்சியெல்லாம் 1 முதல் 100 வரைக்கும் மிசோரத்துக்கு அனுப்புவோம், 101லேருந்து 10 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் இவங்களுக்கு அனுப்புவோம்லாம் அப்படிலாம் கிடையாது. தொடர்ச்சி கண்டினியூட்டிலாம் ஒன்றும் கிடையாது, ரேண்டமாக அனுப்புகிறது. அப்போ அந்த ரேண்டமைசேஷன் அதை நீங்கள் மேனுவலாக பண்ண முடியாது, அதை கம்ப்யூட்டர் பண்ணும். இப்போ இந்த இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன்லாம் போய் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு ரேண்டம் நம்பர் கொடுக்குறாங்களாம்மா. அது எப்படி வருது ரேண்டம் நம்பர்? இப்போ நீங்கள் என்ன நானும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் பக்கமாக இருந்தாலும் அடுத்தடுத்த நம்பர் வராது. உங்களுக்கு ஒன்று வரும், அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று வரும். அது மாதிரி ரேண்டமைஸ்டு, சாறு மாறா ஒரு முறைக்கு 2 முறை ரேண்டமைஸ் பண்ணி அது எந்த நம்பரில் எந்த மிஷின் எங்கே போகுது அப்படிங்க முதல்ல அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அது அங்கே போயிடும். போனதுக்கப்புறம் அங்கே வேட்புமனு தாக்கல், முதல்ல வந்து 50 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணுவான். அப்புறம் வாபஸ் வாங்குற அன்னைக்கு ஒரு 30 பேர் வாபஸ் வாங்க, 20 பேர் நிற்கிறான். அல்ல இன்னும் 15 பேர் நிற்கிறான்னு வச்சுப்போம். அப்போ 15 பேர்னால் ஒரே பேலட் யூனிட்டில் அது அடங்கி போயிடும். அப்போ அவனுக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக்காக இளங்கோ ஐ, ராமசாமி ஆர், அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்டினுடைய இது அடிப்படையில் அதை பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் முன்ன கூட்டி தெரியாது. வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெறப்பட்ட பிறகு, வேலிட் லிஸ்ட் ஆஃப் நாமினேஷன் ஒட்டின பிறகு தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும். அப்போ வேலிட் லிஸ்ட் ஆஃப் நாமினேஷன் ஒட்டினதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு கொஞ்சம் நாள், அப்புறம் எலெக்ஷன். அதனால் நீங்கள் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. நாங்கள் இன்ன இடத்துக்கு நம்பர் வந்துருச்சு, நல்லா தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியான நம்பர் 1 முதல் 1000, அதே மாதிரி இங்கே போகுதுன்னு அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடுது, ஒரு 50,000 மிஷின் வந்துடுது. தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. இது 39க்கும் எப்படி அனுப்புறது? திரும்ப அகைன் ரேண்டமைசேஷன். இப்போ 50,000 மிஷின் வந்திருக்கு. 1 to 1000 வந்து வட சென்னைக்கு, 1001லேருந்து 2000 தென் சென்னை, அப்படிலாம் பண்ண மாட்டான். பியூர் ரேண்டமைசேஷன். 38, 348, 568, 3412 இப்படி தாறுமாறாக வரும். ஸோ ரேண்டமைசேஷன் எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. கடைசி நேரத்தில் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வேலிட் லிஸ்ட் ஆஃப் நாமினேஷன் ஒட்டி
அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் நாமினேஷன் ஒட்டுவான். அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், அந்த ஆல்ஃபபெட்டிக்கு பேர் போட முடியும். முதல்ல சொல்ல முடியுமா? முதல்ல இப்போ என்ன பண்ணுவான், ஒரு பிரபலமான வேட்பாளர் என்ன பேர், இப்போ இளங்கோ நான் பிரபலமானவன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி இளங்கோன்னு ஒரு 50 பேர் போட்டோம். இப்போ நான் பெரிய கட்சி, அதனால் நான் எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவேன். அதுக்கு தானே போடுறான் இல்லைங்களா? இந்திய தேர்தல் இப்படி பல பேருக்கு பயன்படுது. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதையெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது, ரேண்டமைசேஷன். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரேண்டமைசேஷன் என்பதை பொதுமக்கள் அருள் கூர்ந்து கும்பிட்டு கேட்டுக்கூட நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் ரேண்டம் நம்பர் கொடுக்குறாங்க, அந்த பெற்றோர்களுக்கு அது தெரியும். எனவே சாதாரண யாராக இருந்தாலும், குப்பனோ சுப்பனோ ஏழை எளிய மக்களோ பணக்காரனோ எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு ரேண்டமைசேஷன் இருக்குது. இது வந்து என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்டு. அப்புறம் இன்னொன்றுமா முக்கியமாக ட்ராக்கிங். இப்போது இதுதான் போலிங் பூத். லயோலா காலேஜில் ஒரு போலிங் பூத் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இப்போ அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க, ஓட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நீங்கள் டிஜி வைஷ்ணவ் காலேஜுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. அப்போது இது வந்து இடையில சாலை வழியாக தானே போக முடியும். இப்போ இவிஎம் வந்து ஹெலிகாப்டர்லேயே கொண்டு போக முடியும், அதெல்லாம் போக முடியாது. இன்னும் எங்கெங்கெல்லாமோ பட்டிக்காட்டு ஊர் இருக்குது, மலைப்பாதை இருக்குது, மழை பெய்யக்கூடிய இடங்கள் இருக்குது, இப்படிலாம் பல இடங்கள் இருப்பதுனால அங்கெல்லாம் கொண்டு போகணும். அப்போ அதில் வழியில் யாராவது கைப்பற்றி ஏதாவது பண்ண, அதுக்காக ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சுருக்கோம். எங்கே போகுது கண்டுபிடிச்சிடலாம். இங்கேருந்து நேராக லயோலா காலேஜிலேருந்து புறப்படுது, அது லயோலா பிரிட்ஜை தாண்டி நெல்சன் மாணிக்கம் ரோடு வழியாக போய் அங்கே அமைஞ்சிக்கிற அந்த இதில் பாலத்தில் மேலே ஏறி அண்ணா நகர் போகுது, எல்லாம் போய் எங்கே சேருதோ அது வரைக்கும் ட்ராக்கிங் ஃபுல்லாக வச்சுருக்கோம். யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்து மத கடவுள், கிறிஸ்துவ மத கடவுள், இஸ்லாமிய மத கடவுள், சீக்கிய மத கடவுள், சமண பௌத்த, உலகத்தில் உள்ள சகல மதங்களின் கடவுள்களும், 30 முக்கோடி தேவர்கள், கிண்ணர் கிம்பூரிடர், யார் எவராக இருந்தாலும், இறை தூதர், இறைவனுடைய குமாரன், யார் எவராக இருந்தாலும், நீங்கள் கோடானு ரூபாய் செலவழித்தாலும் இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகின்ற மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை மோசடி பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது, முறைகேடு பண்ண முடியாது. அவற்றை விட பாதுகாப்பு கடவுளுக்கு கூட கிடையாதுமா. ஓகே சார். கோயிலில் கடவுள் இருக்காரு, சிலையை களவான்ட்டு போயிடுறானே. நடராஜர் சிலை எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்குங்கிறானே. சொல்லுங்க, அப்போ எப்படி நடராஜர்? அப்போ கடவுளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் இவிஎம்முக்கு பாதுகாப்பு இருக்குது. அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த எந்திரங்களுக்கு உண்டான பாதுகாப்பு உலகத்தில் யார் எவருக்கும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று இறுதியாவன், ஒரு 2017ஆம் ஆண்டு அப்போ தேர்தல் கமிஷனராக மதிப்புக்குரிய சபி குரேஷ் அவர் என்ன சொன்னார், இவிஎம் சேலஞ்ச் வாயா அப்படின்னார். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இன்விடேஷன் கொடுத்தாச்சு, நீங்கள் இங்கே வாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு வாங்க, எங்களுடைய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை நீங்கள் ஹேக் பண்ணி காட்டுங்க, மோசடி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச். அது இவிஎம் சேலஞ்ச். அப்போது மாயாவதி அம்மையாரும் அகிலேஷ் யாதவ் அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க, அவங்க தோத்துட்டாங்க. யோகி ஆதித்யநாத் பிஜேபி ஜெயிச்சிட்டார், நாங்கள் தோத்ததுக்கு காரணம் இவிஎம் தான், இவிஎம் இல்லாமல் மேனுவல் முத்திரை இட்டால் நாங்கள் மலையை புரட்டியிருப்போம். அப்பட்டமான பொய். அதுக்கப்புறம் 1000 எலெக்ஷன் நடந்தாச்சு, இன்ன வரைக்கும் ஜெயிக்க முடியல. அப்போது என்று சொன்ன உடனே எலெக்ஷன் கமிஷன் சார்பாக மதிப்புக்குரிய எங்களுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு சேலஞ்ச் அனுப்புனார், யார் வேணா வாங்க. அது போக அப்போ 5 மாநில தேர்தல் நடந்துச்சு. எது? ஊபி, உத்தரகாண்ட், ஞாபகம் இருக்கா? யோகி ஆதித்யநாத் ஜெயிச்ச அந்த செகண்ட் ஜெயிச்சார். அந்த இதில் உங்களுக்கு எந்த மாநிலத்தினுடைய இவிஎம் வேணும் அதை சொல்லுங்கள். மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சரத்பவாருடைய கட்சி, அகிலேஷ் யாதவுடைய கட்சி, மாயாவதி கட்சி, காங்கிரஸ் கட்சி, எல்லா கெஜ்ரிவால் கட்சி, எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிட்டு இங்கே வாங்க, இந்த 5 மாநில தேர்தல் இப்போ தான் நடந்திருக்கு. ஏன்னா இதில் நீங்கள் கேளுங்க, இதில் பயன்படுத்தின மிஷினை ஹேக் பண்ணி காட்டுங்க, உங்களுக்கு எந்த மிஷினை ஹேக் பண்ண விரும்புகிறீங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ நாங்களாகவே ஒரு 10 மிஷின் வைப்போம், அப்போ நீ என்ன சொல்லுவ, யாராலும் ஹேக் பண்ண முடியாத நல்ல மிஷினை நீங்கள் வச்சுருக்கீங்க, அதனால் அதெல்லாம் வேண்டாம். நீ சொல்லியா உனக்கு எந்தெந்த மாநிலத்தில் வேணும்? ஏன்னா ஊபியில் வேணும், ஊபியில் எந்த தொகுதி வேணும், ஆக்ரா தொகுதி வேணும், லக்னோ தொகுதி வேணும், கான்பூர் தொகுதி வேணும், தொகுதியை கேளு.
80 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, 403 சட்டமன்ற தொகுதி இருக்குது. எந்த தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட இவிஎம் உனக்கு வேணும், நான் கொண்டு வர்றேன். அதுக்கப்புறம் அந்த தொகுதியிலையும் ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட 200-300 பூத், அந்த வாக்குச்சாவடியில் என்ன நம்பரில் உனக்கு வேணும் சொல். இப்போ நம்முடைய இது 1000 விளக்கு தொகுதின்னு சொன்னால் நீங்கள் இது சூளைமேடு, இங்கே இந்த ஸ்கூலில் வந்து இருக்கு, இந்த இதுக்கு பூத் நம்பர் 38, 38ஆம் நம்பரில் உள்ள இவிஎம்மை கொண்டு வாங்க. ஆக மாநிலத்தை சொல்லலாம், தொகுதியை சொல்லலாம், பூத் நம்பரை சொல்லலாம், நீங்கள் கேட்குறத நாங்கள் தரோம். அவ்வளோ கட்சியும் கேட்டாங்க, ஒரு பய சொல்லலையே. கடைசியில் எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்ட போது 2 கட்சியில் வந்தாங்க. ஒன்று மார்க்சிய கம்யூனிஸ்ட்டு, இன்னொன்று வந்தனா சவான் சரத்பவார் கட்சி. மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக வந்தவர் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்தார், ஐயா வாங்க. அவர் கூப்பிட்டா, வாங்க 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 வாங்க, இந்தாங்க எந்த மிஷின் வேணும் சொல்லுங்கள். இதுக்கிடையே இவங்க யாரும் கேட்காதனால நாங்களே சில மிஷின் எடுத்து வச்சிடணும். ஏன்னா மிஷின்லாம் ஸ்ட்ராங் ரூமில் சேஃப் கஸ்டடியில் இருக்கும், அதெல்லாம் திடீர்னு போய் எடுக்க முடியாது. இவன் முன்ன கூட்டி எடுத்து வச்சுருந்தோம். இதை நீங்கள் ஹேக் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம். அவர் என்ன சொன்னார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில், ஐயா நாங்கள் ஹேக் பண்ணதுக்கெல்லாம் வரல, எப்படி வேலை செய்யுதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஐயா, நாங்கள்லாம் தற்குறிகள், படிப்புரிவு இல்லாதவங்க, சயின்ஸு தெரியாது, டெக்னாலஜி ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, நீங்கள் இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுங்க ஐயான்னு சொல்லி சடார்னு விழுந்தான் எலெக்ஷன் கமிஷனர் காலில். எந்திரிக்க மாட்டாங்க. அப்புறம் போய் என்ன பண்ணாங்க, பியூனை கூப்பிட்டு வந்து அவர் செக்யூரிட்டி, அவன் வந்தனா சவான் சரத்பவார் கட்சியில், அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா உனக்குன்னு சாஷ்டாங்கமாக கீழே விழுந்துச்சு, நான் உங்களெல்லாம் சேலஞ்சு பண்ண வரல, உங்களெல்லாம் என்னால் சேலஞ்சு பண்ண முடியுமா ஐயா, எப்படி வேலை செய்யுது கொஞ்சம் சொல்லுங்கள், நான் என் கட்சிக்காரங்களுக்கு சொல்லணும், கட்சியில் எல்லாம் முட்டாளை சேர்த்துட்டோம், ஏன்னா அவனுக்கு நாங்கள் சொல்லணும் சொல்லி அந்த பொண்ணு வந்து காலில் விழுந்து கும்பிடுச்சு. அதனால் இவிஎம் சேலஞ்சு இன்னை வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு பய வரலையே. நீ வீராவேசம் பேசுகிறவன் வாயா வந்து சேலஞ்சு பண்ணி காமி. அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகின்ற இந்தியாவின் மிகச்சிறந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தயாரித்து அனுப்புகின்ற இவிஎம்ஐ யார் எவராலும் எந்த காலத்திலும் ஹேக் பண்ண முடியாது, மோசடி பண்ண முடியாது. இவை பாதுகாப்பானவை. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். 1008 பாதுகாப்பு ஏற்பாடுகள் வச்சுருக்கோம். டிசைன் சேஃப்கார்டு, மேனுஃபேக்சரிங்கில் வச்சுருக்கோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்டு வச்சுருக்கோம். ஆன் த டேட்டா போலிங்கில் 8 மணிக்கு பொதுமக்கள் வருவான், நீ 6 மணிக்கு வந்துடணும். கட்சிக்காரன் 6 மணிக்கு வந்து ஓட்டு போடு. ஒத்திகை தேர்தல் நடத்தின பிறகு தான் ரியல் தேர்தல் நடக்குது. சொல்லுங்கள், இதெல்லாம் செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் இருக்கா? ஒத்திகை தேர்தல் ஒவ்வொரு இல்லை, இதில் ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னா இன்னும் 200 ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு நடத்துவோம். எல்லாம் எக்கச்சக்கமான அந்த மேனுவல் இருக்குது. நான் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸராக போயிருக்கேன். நான் அந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஒரு வேலையை செய்வதற்கு நான் சர்வீஸில் இருக்கும்போது நான் போயிருக்கேன். எனவே எனக்கு மிக தெளிவாக அத்துப்படி. எனவே அந்த அடிப்படையில் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் சார்பாக நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப ஒரு தெளிவான விளக்கமும் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதாவது ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.